சார் இன்னைக்கு நம்மக்கிட்ட என்னென்ன தெய்வீக செடி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன தெய்வீகம்னு சொல்கிறீங்களே பார்க்குறீங்க. இதுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பம், அதாவது திருச்செந்தூர் முருகர் கோயிலில் மூலஸ்தானத்தில் இந்த இலையில தான் நீர் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பன்னீர் புஷ்பம்ன்றது. இது வந்து விபத்தை காக்கும் செடின்னு சொல்லுவாங்க, வீட்டை காக்கும் தேவதை, இந்த மாதிரி பல பேர் உண்டு. இதை இன்டர்நெட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது பன்னீர் புஷ்பம்னா என்ன, எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு. இதில் வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி ஒயிட் கலரில் லென்த்தாக வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர வாசமான ஒரு பூ தான். அந்த பூவுமே நீங்கள் சாமிக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல மனமான ஒரு பூவும் கூட. ஸோ நம்மக்கிட்ட 1-2 இல்லை, நிறையவே இருக்குது செடி. ஸோ எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த செடியில் பாருங்கள் அரும்பு வந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 2 டேஸில் அந்த பூ ஓப்பன் ஆகிடும். அந்த பூ இப்போ முடிஞ்சதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பூவில் வந்து காயும் வைக்கும். சின்னதாக காய் ரவுண்ட் ஷேப்பில் வரும். அந்த காயை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை மறுநாள் அந்த காலையில் குடிக்கும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு மெடிசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள், இதுலேயும் பாருங்களா அரும்பு எடுத்து பார்த்தீங்களா. ஸோ அரும்பு இருக்கிற ஸ்டேஜ் தான். ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து வீட்டை காக்கும் தேவதை, விபத்தை தடுக்கும் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் திருநீர் கொடுக்கக்கூடிய இன்னொரு திருநீர் வந்து இந்த இலையில் தான் இது கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பிளான்ட்டே காட்டுறேன். இந்த செடி என்ன பார்த்தீங்கன்னா ருத்ராட்சி கொட்டை. நம்ம சிவனுக்கு உகந்த கொட்டை வந்து ருத்ராட்சி செடி இருக்குங்க இல்லைங்களா, ருத்ராட்சி கொட்டை இருக்குங்களா, அந்த செடி தான் இது. இது பாருங்கள், இதுவுமே சூப்பராக ஒரு 3 டேட்டில் சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது. ஸோ இது எத்தனை முகம்லாம் நமக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்பீங்க 3 முகமா 5 முகமா 7 முகமா 21 முகம்னு கேட்பீங்க. ஸோ எத்தனை முகம்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ருத்ராட்சி செடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு பிளான்ட்டு. பார்த்தீங்கன்னா மகாவில்வம், சிவனுக்கு உரிய மெயினான ஒரு வில்வம்னா அது மகாவில்வம். இதில் பார்த்தீங்கன்னா 7 லீஃப் இருக்குது. 1 2 3 4, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 6, 1, 7 லீஃப் இருக்குது. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு 1.8 பெஸ்ட்டான பிளான்ட்டே இருக்குது. ஓகேவா. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வன்னி மரம். வன்னி மரம் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அர்ஜுனன் போர் போகிறதுக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்துக்கு அடியில் தான் அவருடைய வாழை வந்து வச்சு பூசை பண்ணிட்டு தான் அவர் போருக்கு போனதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வன்னி மரம் தான் இது. இது வந்து பெஸ்ட்டானது. இந்த லீஃபை வந்து நீங்கள் கோயிலில் நம்மளாக பறிச்சு வைக்கக்கூடாது. இந்த லீஃப் ரொம்ப குட்டிஸாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை வந்து எல்லாமே தீர்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கோயில் நம்முடைய பிரச்சனையை பூசாரிக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க மந்திரிச்சு கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை போய் நீங்கள் வீட்டில் வைக்கும்போது வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீருன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா ஏகவில்லம் ஒரே ஒரு இடத்தான் இருக்கும். சிவனுக்கு பூசைக்கு போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வில்வம்னா அது ஏகவில்வம் தான். இது கொஞ்சம் ரேரான பிளான்ட் தான். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. போல் இது வந்து புன்னை மரம். இதுவுமே வந்து கோயிலுக்கிட்ட நிறைய வைப்பாங்க. ஸோ புன்னை மரமும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது நாகலிங்கம், சிவன் கோயில்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இதுவுமே. அந்த பூ வந்து பெருசாக மலர்ந்து நாகலிங்கம் மாதிரியே இருக்கும். இதுவும் ஒரு பெஸ்ட்டான கோயில் பிளான்ட் தான். கோயில் இருக்கிற நார்மல் 3 இலை வில்வம். ஸோ இது மாதிரி எல்லா பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.